வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி மற்றும் விமானப்படை உயர் அதிகாரிகளுக்கு இடையே விசேட சந்திப்பு. பாதாள உலக கோஸ்டினரின் நாடாக மாறி வரும் இலங்கை. சபையில் தயாசுதி சுட்டிக்காட்டு. கடந்த வருடம் கனடா அதிகளவானவர்களை நாடு கடத்தியுள்ளது. பல பொருட்களிட கோரிக்கைகளும் நிராகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் விமானப்படையினர் உயர் அதிகாரிகளுக்கு இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் வலுவான விமானப்படையாக இலங்கை விமானப்படையை வலுப்படுத்தல், இலங்கை ராணுவம் மற்றும் கடற்படையின் முன்னெடுப்புகளுக்காக விமானப்படையின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இலங்கை விமானப்படைக்கான ஒதுக்கீடுகளின் அளவு மற்றும் விமானப்படையில் தற்போது காணப்படும் தேவைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிர்சிங்க உள்ளிட்ட விமானப்படையின் உயர் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எகிப்து தூதுவர் ஆதில் இப்ராஹிம் அகமது இப்ராஹிம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை மற்றும் எகிப்திற்கு இடையில் நீண்ட காலமாக காணப்படும் நட்புறவை பலப்படுத்துவது தொடர்பிலும் இருநாட்டு சுற்றுலா மற்றும் முதலீட்டு துறைகளில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ஜப்பானிய அரசாங்கம் அண்மையில் ஆரம்பித்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு உதவி திட்டத்தில் இலங்கையையும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜப்பான் தூதுவர் இசோமதா அயோயோ தெரிவித்துள்ளார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு பிராந்தியத்தில் தேசிய நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கான ஜப்பான், சுவிட்சர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா இணைந்து மேற்கொள்ளும் திட்டம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டதோடு அதன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜப்பான் தூதுவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தெளிவுபடுத்தினார். டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் விமான நிலைய முதலீடுகளின் தற்போதைய நிலைமை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. விரைவில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜப்பானிய தூதுவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அழைப்பு விடுத்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, பொருளாதார மற்றும் நிதி விவகாரங்களுக்கான ஜனாதிபதி ஆலோசகர் கலாநிதி துமிந்த குலகமுவ, ஜப்பான் தூதரகத்தின் முதல் செயலாளர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு ஒத்துழைப்பு பிரிவின் பிரதானி ஒகாசி கெஞ்சி, ஜப்பான் தூதரகத்தின் முதல் செயலாளர் மற்றும் அரசியல் பிரிவு பிரதானி முரதா சிசினி ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இலங்கையானது தற்போது பாதாள உலக கோஸ்டினரின் நாடாக மாறி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் உள்ள பொதுமக்களின் பாதுகாப்பு தற்போது செயலிழந்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை இலக்கம் 9ற்கு கூட்டி வர வேண்டிய நபரை நீதிமன்றத்திலேயே காலை வேளையில் பூசா பிரதேசத்திலிருந்து கொண்டு வரும்போது அந்த 9 நீதிமன்றம் என்பது எந்த ஒரு ஆயுதத்தையும் வெளியில் எடுக்கக்கூடிய முற்றாக சன நெரிசல் மிகுந்த நீதிமன்றமாக காணப்படுகின்றது. எனவே துப்பாக்கி எவ்வாறு நீதிமன்றத்திற்குள் கொண்டு வரப்பட்டது? இதன் அடிப்படையிலேயே நான் கேட்கின்றேன், நீதித்துறையில் சில தொடர்புகள் இங்கு இருக்கின்றது. சிறைச்சாலை, போலீசார் ஆகியோர் இணைந்தே பணியாற்றுகின்றனர். இப்போது பாதாள உலகத்தினர் போலீசில் வந்து சேருகின்றனர். இந்த நிலைமை தற்போது மாறியுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் தாதியர் சங்கத்தினர் இன்றைய தினம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். போராட்டத்தின் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர் சங்க தலைவர் தர்மகுலசிங்கம் பானு மகேந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் எமது சங்கம் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளோம். கடந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட நடைமுறையின்படி தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு அளவு உள்ளிட்ட சில கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் பதவி உயர்வு காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்க
பாதிக்கும் ஒரு செயற்பாடாக உள்ளது. தாதியர்கள் மிகவும் வேலைப்பளுவுக்கு மத்தியில் இரவு பகலாக வேலை செய்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை அவர்களுக்கு இழைக்கப்பட்ட பாரிய அநீதியாகும். இந்த அநீதிக்கு எதிராக அகில இலங்கை ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த போராட்டத்தில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக தாம் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் துணை மருத்துவ சேவை மற்றும் தாதிய உத்தியோகர்கள் சங்கம் இணைந்து போராட்டத்தை அடையாள வேலைநிறுத்த போராட்டம் 1 மணி நேரம் செய்து கொண்டிருக்கிறோம். என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஓவர் டைம் வந்து அதிகரித்து தந்ததாக வந்து அனுமதி கிடைக்கப்பட்டது. சுகாதார அமைச்சிலிருந்து அனுமதி கிடைக்கப்பெற்றது. ஆனால் துறை செய்தியால் நிதி இல்லை என்ற காரணத்தினால அது நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அது முக்கியமான காரணமாக இருக்குது. மேலே நேர வேலை கொடுப்பனவை உயர்த்தி வழங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை உடனடியாக அதை வழங்கணும் என்று சொல்லி இப்போ நாங்கள் கேட்கிறோம். வலி வடக்கில் பல்வேறு பகுதிகளுக்கும் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநரின் வேதநாயகன் திடீர் கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டார். வலி வடக்கில் மக்கள் பாவனைக்கு கடந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட வசாவிலான் கிழக்கு, வசாவிலான் மேற்கு, பலாலி தெற்கு, பலாலி கிழக்கு, பலாலி வடக்கு ஆகிய 5 கிராம அலுவலர் பிரிவுகளும் மக்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலைமை இன்னமும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு தரப்பினரின் வேலி பின் நகர்த்தப்பட்டமையால் இவ்வாறான சூழல் நிலவுகின்றமை தொடர்பில் ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார். அத்துடன் இந்த பகுதியில் உள்ள பெலாலி சித்தி விநாயகர் பாடசாலையின் இடிபாடுகளுடன் கூடிய கட்டிடத்தையும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த காலங்களில் விடுவிக்கப்பட்ட மயிலிட்டி கலைமகள் வித்தியாசாலையின் மைதானத்தின் ஒரு பகுதி பாதுகாப்பு தரப்பினர் வசம் உள்ளதையும் ஆளுநர் சென்று பார்வையிட்டார். மயிலிட்டி துறைமுகத்தில் இந்திய மீனவர்களது படகு நிறுத்தி வைக்கப்பட்ட மீனவர்கள் எதிர்கொள்ளும் இடர் தொடர்பாகவும் ஆளுநர் ஆராய்ந்தார். மயிலிட்டி வைத்தியசாலை வீதி கடந்த காலங்களில் கான்கிரீட் வீதியாக அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதனை மூடி சுகாதார திணைக்களத்தால் வேலி அடைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பிலும் ஆளுநரின் நேரில் சென்று பார்வையிட்டார். அதேபோல காங்கேசன்துறையில் உள்ள சிறுவர் பூங்காவிற்கான பாதையை பாதுகாப்பு தரப்பினர் மூடி வைத்தமுள்ளமையினால் எழுந்துள்ள நெருக்கடி தொடர்பாகவும் ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் காங்கேசன்துறை ரயில் நிலையத்திற்கு அருகில் பிரதேச சபையின் பாதையை மூடி தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதையும் ஆளுநர் பார்வையிட்டார். அத்துடன் கீரிமலையில் உள்ள செம்மணல் வாய்க்கால் இந்து மயானத்துக்கான பாதை பற்றைகள் மூடி உள்ளமையும் அதனால் மக்கள் தனியார் பாதையூடாக சென்று வருகின்றமையும் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் அதனையும் ஆளுநர் நேரடியாக பார்வையிட்டிருந்தார். இது தொடர்பில் துறைசார் தரப்புகளுடன் கலந்துரையாடி தொடர் நடவடிக்கை எடுப்பதற்கும் ஆளுநர் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள அமைச்சில் நடைபெற்ற மேற்படி சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்டனி பிரான்சே, ஐநாவின் உணவு மற்றும் விவசாய திட்டத்தின் உதவி பணிப்பாளர் நளின் முனசிங்க, உணவு மற்றும் விவசாய அமைப்பின் இலங்கை மற்றும் மாலைதீவிற்கான கடற்தொழில்சார் நிபுணர் பாலித்த கிஸ்ரி ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இலங்கையின் கடல் தொழில்துறைக்கும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கும் ஐநா மற்றும் அதன் துணை அமைப்புகளால் வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் இதனை மேலும் பலப்படுத்துவதற்கு தேவைப்படும் தொழில்நுட்பமும் உள்ளிட்ட உதவிகள் தொடர்பிலும் கோரிக்கை முன்வைத்தார். இலங்கை கடற்றொழிலாளர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு தமது அமைச்சால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பற்றியும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கடற்றொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முன்னெடுக்கப்படவுள்ள வேலை திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்த அமைச்சர் ஐநாவின் ஒத்துழைப்புகள் வழங்கக்கூடியதாக இருந்தால் அதனை செய்யுமாறும் கோரிக்கை விடுத்தார். நெடுங்கணி வெடுக்கனாரி மலையில் சிவராத்திரி தின விசேட பூஜைகள் அமைதியாக இடம்பெற்றது. அந்த வகையில் மதியம் மலை உச்சிகள் அமைந்துள்ள ஆதிலிங்கேஸ்வரருக்கு விசேட அபிஷேக பூஜைகள் இடம்பெற்றது. ஏனைய பரிவார தெய்வங்களுக்கும் விசேட ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடியவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டிருந்தது. இம்முறை ஆலயத்தில் மாலை 6 மணி வரை மாத்திரமே பூஜைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மாலை 6 மணி வரை ஆலயத்தில் விசேட வழிபாடுகளை மேற்கொண்ட பொதுமக்கள் அதன் பின்னர் தமது வீடுகளுக்கு சென்றிருந்தனர். இதேவேளை காலை முதல் ஆலய பகுதியில் நெடுங்கணி போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இருப்பினும் பொதுமக்களின் வழிபாட்டு செயற்பாடுகளுக்கு எந்தவித தடைகளும் ஏற்படுத்தி இருக்கவில்லை. பண்டை தமிழ் மரபிலும் நவீன கோட்பாடுகள்
எழுத்துக்களிலும் ஆசிரியர் நிலை ஓர் ஒப்பியல் நோக்கு எனும் கட்டுரை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழாவானது கரவெட்டி யாழ் விக்னேஸ்வரா கல்லூரியில் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 9 மணியளவில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வை யா விக்னேஸ்வரா கல்லூரி அதிபர் போ அரவிந்தன் தலைமை தாங்கி நடத்தவுள்ளார். மேலும் இந்த நிகழ்விற்கு பழைய மாணவர்கள் சங்கம் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தகவல் வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. கனடா கடந்த வருடம் அதிகளவானவர்களை நாடு கடத்தியுள்ளதாகவும் ஒரு தசாப்த காலத்திற்கு மேற்பட்ட காலத்தில் அதிகளவானவர்கள் வெளியேற்றப்பட்டமையும் கடந்த வருடத்திலேயே ஆகும். ட்விட்டர் பெற்றுக்கொண்டுள்ள தரவுகள் இதனை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் வரை கனடா நாடு கடத்தியவர்களின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது 2015ஆம் ஆண்டின் பின்னர் கடந்த வருடமே கனடா அதிகளவானவர்களை நாடு கடத்தியுள்ளமை புலனாகின்றது. நாடு கடத்துவதற்காக அதிகளவு நிதியை கனடா அரசாங்கம் கடந்த வருடம் ஒதுக்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டு செய்தி. லாகூரில் கடாபி விளையாட்டு அரங்கில் புதன்கிழமை கடைசி வரை பரபரப்பை ஏற்படுத்திய மிகவும் தீர்க்கமான பி குழுவுக்கான சாம்பியன்ஸ் கண்ண கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்தை ஒரு பந்து மீதம் இருக்க 9 ஓட்டங்களால் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது. இந்தியாவில் நடைபெற்ற 2023 உலக கிண்ண போட்டியிலும் இங்கிலாந்தை ஆப்கானிஸ்தான் வெற்றி கொண்டிருந்தமை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாகும். இதுடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. செய்திகளை அறிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.